கேவிசி மீடியா மூலமாக இன்று நாங்கள் திருகோணமலை தமிழகம் பிரதேசத்துக்குட்பட்ட சிராஜ் நகர் முஸ்லிம் மகா வித்தியாலய வளாகத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். அதாவது இன்று ஒரு முக்கியமான சந்தோஷமான நாள். அதாவது பல்கலைக்கழகம் தெரிவான மாணவர்களை போற்றும் நிகழ்வு தற்போது சிராஜ் முஸ்லிம் மகா வித்தியாலய வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த சந்தோஷமான தருணத்தில் பிள்ளைகள் இன்று எங்களுடைய கேவிசி மீடியா மூலமாக நேரலை மூலமாக அவர்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அவர்களுடைய உயர்தரத்தை சித்தி பெற்று பல்கலைக்கழக தெரிவான மாணவர்கள் அவர்களுடைய அதாவது பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகம் தெரிவாக இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய பேசியிருக்கணும். அவருடைய பெயர் அதேபோன்று எந்த பல்கலைக்கழகம் என்று. என் பேர் அஸ்மியா. நான் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிடுச்சு. யஸ்னதா சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. आशिक फातिमा खदीका ईस्टर्न यूनिवर्सिटी. AF சஹரா சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. என் பேர் லாஃபி ரிஃப்னா. நான் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் கோர்ஸில் செலக்ட் ஆகிச்சேன். என் பேர் அசானா சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. நலீம் அம்னா பானு சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. HM மீட்டான் ஜஃப்னா யூனிவர்சிட்டி. கேவிசி மீடியா மூலமாக எங்களுடைய பல்கலைக்கழகம் தெரிவான மாணவர்களை அறிமுகப்படுத்தியிருந்தோம். உண்மையிலே அவர்களை இந்த அளவுக்கு உயர்படுத்தி எங்களுடைய ஆசான்களோடும் ஒரு சில வார்த்தைகள் அவர்களை ஆசீர்வாதத்தோடு ஒரு ஆசானோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம். எங்களுடைய கஃபூர் சேர் அவர்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்த்தை தெரிவிக்க இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். இவர்கள் உண்மையிலேயே 18 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி 18 மாணவர்களும் சித்தியடைந்த போதிலும் இதில் 9 மாணவர்கள் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்டார்கள். இம்மாணவர்கள் ஓஎல் பரீட்சையிலும் மிக திறமையான சித்திகளை பெற்றதோடு அதேபோன்று ஏலோவல் பரீட்சைகளிலும் கூடுதலான கவனம் எடுத்து பரீட்சையில் சித்தி செய்ய வேண்டும், சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஆசிரியர்களுடன் சேர்ந்து கற்றதன் மூலமாக இன்று இந்நிலைமைக்கு வந்துள்ளார்கள் என்பதனை சந்தோஷமாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நாங்கள் நேரடியாக எங்களுடைய கேவிசி மீடியா மூலமாக உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம்.